ஒரு வருஷமும் ஆப்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த ஒரு லிஸ்ட் இப்போ ஐபிஎல் 2026 மினி ஆப்ஷனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபீஷியலா. எஸ் கைஸ், ஐபிஎல் 2026 ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண எல்லா பிளேயர்ஸோடைய லிஸ்ட் அண்ட் அந்த பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களோட பேஸ் ப்ரைஸை எவ்வளோ செட் பண்ணி வச்சிருக்காங்க, மொத்தமாக எவ்வளோ பிளேயர்ஸ் இந்த ஐபிஎல் ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து எவ்வளோ பிளேயர்ஸ் ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் சில எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்களா, அண்ட் டாப் பிளேயர்ஸ் உங்களோட பேஸ் ப்ரைஸை எவ்வளோ செட் பண்ணி வச்சிருக்காங்க, யாரெல்லாம் டாப் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க இந்த ஆப்ஷனில், அண்ட் ஆப்ஷனுடைய டேட் அண்ட் ஆப்ஷன் பர்ஸில் வந்திருக்க சில பல அப்டேட்ஸ் எல்லாத்த பற்றியுமே இதோட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில் அப்போ அதெல்லாம் முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம குயிக்காக அப்படியே ஆப்ஷனுடைய டேட் அண்ட் வென்யூ எல்லாம் பார்த்துலாம். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், ஆப்ஷன் December 16 நடக்க போகுது, அபுதாபி த கைஸ் கன்ஃபார்ம். அண்ட் டைமிங்ஸ் பற்றி அவுட் சைட் சோர்ஸில் வந்திருக்க அப்டேட்ஸ் மோஸ்ட் ப்ராபபிலி 2:30 PM ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுன சான்ஸ் இருக்குது. எஸ் கைஸ், இது பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் பண்ண போகிறாங்க. இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கலாம், எதுக்கு ஒரே நாள் ஆப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, போன வருஷம் 2 நாள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா மெகா ஆப்ஷன் கைஸ், இது ஒரு மினி ஆப்ஷன். இப்போ டைமிங்ஸ் கேட்டு சில பேருக்கு ஷாக் இருக்கலாம், என்ன 2:30 PM அப்படின்னு சொல்லி. எஸ் கைஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதுவும் டியூஸ்டே 2:30 PMக்கு வச்சிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ண பிளேயர்ஸோட லிஸ்ட் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக கைஸ் நீங்கள் சொல்லிக்கிறேன், லைக் நான் சொல்ல போகிற எல்லா பிளேயர்ஸுமே இந்த ஆப்ஷனுக்கு வர போகிறது கிடையாது. ஸோ இந்த பிளேயர்ஸில் பார்த்தீங்கன்னா சில பல பிளேயர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் லிஸ்ட் பிளேயர் தான் மெயினாக இருக்க போகுது. ஸோ அந்த லிஸ்ட்லேருந்து தான் செட் 1 செட் 2 அப்படின்னு எல்லாம் பிரிப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா டீம்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லிஸ்ட் எப்போ வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் த ஆப்ஷன் த கைஸ் ப்ராபபிளாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கொஞ்சம் டிலே ஆனால் 4 days பிஃபோர் த ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த லிஸ்ட் அந்த டைமில் வந்துடும். ஸோ ப்ராபபிளி அங்கே தான் மார்க்கி செட், பேட்டர் 1, bowlers 1, அந்த கீப்பர்ஸ் 1 அந்த மாதிரி தான் போகும். ஸோ இந்த லிஸ்ட் கண்டிப்பாக டீம்ஸுக்கு தான் யூஸ்ஃபுல். பிகாஸ் கைஸ் நீங்கள் இப்போ பாருங்கள், லைக் ஒரு பிளேயர் எண்டில் வராரு அப்படின்னா அந்த பிளேயருக்கு நம்ம ஆல் அவுட் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டீம்ஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே வரப்போகுது. ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே எந்தெந்த பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, டாப் பிளேயர்ஸ் அவங்களோட பேஸ் ப்ரைஸ் எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்க, எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ 1 by 1 பார்த்துடலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த ஆப்ஷனுக்கு எவ்வளோ பிளேயர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் 1355 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன மெகா ஆப்ஷனுக்கே 1700 ரவுண்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மினி ஆப்ஷனுக்கு 1300 பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மெயினாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 13 pages ஆஃப் எக்ஸல் சீட்டை பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அவ்வளோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படின்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா கைஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எந்தெந்த டாப் பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். அதுக்கப்புறமா அவங்களோட பேஸ் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ டாப் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் கைஸ், ஸ்டீவ் ஸ்மித் திருப்பியோட பேரை பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போட்டுருக்காரு. எஸ் கைஸ், ஸ்டீவ் ஸ்மித் இஸ் பேக் இன் ஐபிஎல். போன வருஷம் கமெண்ட்ரிலாம் பண்ணிட்டு இருந்தார். பட் இந்த டைம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் அவர் எந்த டீம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய பேஸ் ப்ரைஸாக 2 crores செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அண்ட் த மோஸ்ட் வெயிட்டட் பிளேயர் இந்த ஆஸ்திரேலியன் இந்த ஆப்ஷனில் களகட்ட போகிறாரு. ஆப்ஷனுடைய பர்ஸ் உடச்சி போட போகிறாரு. கேகேஆர், சிஎஸ்கே மாஞ்சிக்க போகிறாங்க இவருக்கு அப்படின்னு சொல்கிறார் கேம்பரன் கிரீன். எஸ் கைஸ், இவருமே அவருடைய பேஸ் ப்ரைஸை 2 crores செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எக்ஸ்பெக்டட் கைஸ் கிரீன் ரிஜிஸ்டர் பண்ண போகிறாரு. அவர் தான் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயராக கூட இந்த ஆப்ஷனில் மாற போகிறாரு அப்படின்னு சொல்லி. அண்ட் சில பேருக்கு சில டவுட் இருந்துச்சு, லைக் ஜேமி ஸ்மித் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி. பிகாஸ் போன மெகா ஆப்ஷனுக்கு அவர் ரிஜிஸ்டர் பண்ணல. பட் அவர் எலிஜிபிள் தான் கைஸ். பிகாஸ் அப்க்ரோயிங் டேலண்ட்ஸுக்கு அந்த ரூல் அப்ளிகபிள் இல்லையாமா. ஸோ அவருமே அவரோட பேஸ் ப்ரைஸை 2 crores செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படியே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு போய் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரவி பிஷ்ணோய் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் இங்கே 2 பேர் மட்டும்தான் அவங்களோட பேஸ் ப்ரைஸை 2 crores செட் பண்ணியிருக்காங்க. மிச்ச பேரெல்லாம் அவங்களோட பேஸ் ப்ரைஸ் கம்மியாக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மயங்க் அகர்வால், KS பரத், ராகுல் சேர், ரவி பிஷ்ணோய், ஆகாஷ் தீப், தீபக் கூடா, வெங்கடேஷ் ஐயர், சர்ஃபராஸ் கான், சிவம் மாவி, நவந்தீப் சைனி, சேத்தன் சக்காரியா, குல்தீப் சேன், பிருத்வி ஷோ, ராகுல் திரிபாதி, சந்தீப் ஓர் அண்ட் உமேஷ் யாதவ் இவங்கெல்லாம் டாப் இந்தியன் பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க ஆப்ஷனில். ஸோ அப்படியே நம்ம ஃபாரின் பிளேயர்ஸ் 2 crores ரிஜிஸ்டர் பண்ண ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேம்பரன் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், ஜேமி ஸ்மித், முஜிபுர் ரஹ்மான், நவீன் உல்லக், ஷான் ஆபர்ட், ஆஸ்டன் ஏகர், கூப்பர் கான்லே, ஜேக் ஃப்ரேசர் மேக்கர், ஜாஷ் இங்கிலீஷ், முஸ்தபிசூர் ரஹ்மான், டாம் கரன், டாம் பேட்டன், டேனி லாரன்ஸ், லேம் லிவிங்ஸ்டன், டேரல் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா, மைக்கேல் பிரேஸ்வெல், ஜெரால் கோட்ஸி, லுங்கி என்ஜிடி, ஆண்ட்ரிக் நோக்கியா, மதீஷா பசிரனா, மஹேஷ் தீக்ஷானா அண்ட் வன்னிந்து ஹசரங்கா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேஸ் ப்ரைஸை 2 crores செட் பண்ணி வச்சிருக்காங்க.
அண்ட் 1 crore செட் பண்ண ஃபாரின் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாகிப் அல் ஹசன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய பேஸ் ப்ரைஸை 1 crore செட் பண்ணி வச்சிருக்காராமா. அப்படியே 75 lakhs யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஆதித்யா அசோக். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கேவுடைய ப்ராக்டிஸ்க்கெல்லாம் வந்திருந்தாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா 75 lakhsக்கு இவருடைய ப்ரைஸை செட் பண்ணி வச்சிருக்காரு. அண்ட் ஷைன் ஹோப் அண்ட் அகேல் ஹுசைன் அண்ட் அல்சாரி ஜோசப் இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 75 lakhsக்கு செட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஸோ டீம்ஸுடைய டோட்டல் பர்ஸ் பார்த்தீங்கன்னா 237.55 crores பார்த்தீங்கன்னா இருக்குது. ப்ரோ நீ சொல்கிற லைக் 1355 பிளேயர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பிளேயர்ஸுமே எடுக்க போகிறாங்களா டீம்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், ஜஸ்ட் 77 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க. அதில் 31 ஓவர்சீஸ் ஸ்லாட் இருக்க போகுது. என்னதான் 1355 ஸ்லாட்ஸ் இருந்தாலும் அதில் ஜஸ்ட் 77 ஸ்லாட்ஸ் டோட்டலாக எடுக்க போகிறாங்க. 31 ஓவர்சீஸ் ஸ்லாட்ஸ் இருக்க போகுது. ஸோ இப்போ அப்படியே நம்ம எந்தெந்த கண்ட்ரீஸ்லேருந்து பிளேயர்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, பங்களாதேஷ், அயர்லாந்து, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் நெதர்லாந்து, ஸ்காட்லாந்து அண்ட் மலேசியா வந்து வீரேந்தர் சிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், லைக் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார் இவர். இருப்பா நீ ஒரு பெரிய பிளேயருடைய நேமே சொல்லு, என்ன இந்த மாதிரி ஷாக்கை கொடுத்துங்கிற நீ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் கைஸ், கிளென் மேக்ஸ்வெலுடைய பேர் இங்கே மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக எங்கேயுமே கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணல. கிளென் மேக்ஸ்வெல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரா இல்லைன்னா இவங்க போடலையா இங்கே என்ன அப்படின்னு கரெக்டான இன்ஃபர்மேஷன் இன்னும் வரல கைஸ். ஐ திங்க் நம்ம அப்கமிங் டேஸ்க்காக வெயிட் பண்ணி ஆகணும். பட் லியாம் லிவிங்ஸ்டன் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. கிளென் மேக்ஸ்வெலுடைய நேம் இங்கே மிஸ்ஸிங் கைஸ். அண்ட் கைஸ், இன்னொரு ஐபிஎல்லுடைய புது ரூல் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சில பல சோர்சஸ் சொல்லாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போது கேம்ரன்கின்னு ஒரு ஃபாரின் பிளேயர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போ 36 crores சால்ட் ஆகிறார் அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ அவருக்கு கண்டிப்பாக 21 crores மட்டும்தான் சேலரி பே பண்ணுவாங்க. ரெஸ்ட் ஆஃப் crores பார்த்தீங்கன்னா பிசிசிஐக்கு போகாமல். ஸோ இந்த ரூல் கன்ஃபார்மாக வந்திருக்கா இல்லை அப்படின்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் அடிப்பட்டுன்னு இருக்குது. ஸோ இது அப்ளிகபிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்க கைஸ், எந்த பிளேயருடைய மேஜர் மிஸ் நீங்கள் இதில் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க, இந்த பிளேயரை ரொம்ப மிஸ் பண்ண போகிறப்ப இந்த ஆப்ஷனில் அப்படின்னு சொல்கிற பிளேயருடைய நேம் மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், சொல்லதை கைஸ், இந்த வீடியோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.